இனிய காலை வணக்கம். பேனாக்கள் பேரவையின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை ஆற்ற திரு தயாளன் அவர்களை அழைக்கிறோம். பேனாக்கள் பேரவை சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்கிறேன். இன்றைக்கி நம்ம அம்மா வந்திருக்கிறதெல்லாம் நமக்கு பேனாக்கள் பேரவைக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரம். அவங்கள வரவேற்கிறேன். அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா கூகுளில் போட்டால் எல்லாரும் படிக்கலாம். அவங்கள பற்றி அதை கூகுளில் படிக்கிறதுனா 2 புக்கு போடணும். அது ஏற்கனவே அம்மா சூரிய வம்சம்ன்ற புக்கு எழுதிட்டாங்க. அதில் இருக்கிறத படிச்சுக்கலாம். அதில் இல்லாததை நமக்கு தெரியணும்னா நம்ம உதயம் ராம் சாருக்கு தான் அவங்க கூடயே பழகியிருக்காரு. அதனால் அவர் சொல்லுவார் அவங்க மேடத்தை பற்றி. அவங்க மேடம் எழுத்தில் நம்ம எல்லாரையும் கவர்ந்திருக்க மாதிரி நிறைய சமூகத்துக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒரு சிறு பங்கு உதயம் ராம் நம் உரத்த சிந்தனையில் அறம் செய்ய விரும்பு அப்படின்ற இதில் மாதம் 25,000 செஞ்சுட்டு வராங்க. இது இல்லாமல் அவங்க பல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு வராங்க. இப்போது இந்த மாதத்துலேருந்து எங்களுக்கும் நம்ம பேனாக்கள் பேரவையும் அவங்களோட இணைஞ்சு இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கோம். 3 பேருக்கு கல்வி உதவித்தொகை 25,000 சேர்த்து தரலான்ட்டு. இது இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க நம்ம மோகன்தாஸ் சாரோட இந்தியன் ஃப்ரண்ட்லைன் நர்ஸு, அதுக்கப்புறம் அகிலா ஜுவாலா மேடம். இதை மாதம் தொடரும் அப்படின்னு நம்புகிறோம். இது அறம் செய்யறதுக்கு மோகன்தாஸ் சார் பல கோடி செஞ்சுருக்காரு. பல வருஷங்களாக இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ் மூலமாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்போ பேனாக்கள் பேரவை சிறிய அளவில் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்க போகிறீங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போவே அவங்கக்கிட்ட கேட்டுடுறேன். அந்த காலத்தை புகைப்படம் ஒன்று பார்த்தேன் நான். மேடம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம தமிழகத்தையே உலகத்தையே தம் பக்கம் திரும்ப வச்ச ஒரு பெரிய ஆளுமை நம்ம மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க சேர் பக்கத்தில் சாஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நட்பை பற்றி அதை விரிவாக சொல்லணுன்ட்டு அவங்க வாயால் கேட்கணுன்னு இதை புக்கில் இருக்குது. இருந்தாலும் அவங்க வாயால் கேட்கணுன்ற ஆசை. அடுத்த நிகழ்வாக பேனாக்கள் பேரவையின் நிர்வாகி என்சி மோகன்தாஸ் அவர்களை அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட அமைப்பு எப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது அஜெண்டா என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. மேடம் ரொம்ப நாளாகவே சொல்லியிருந்தோம். அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உடல்நிலை காரணமாக நாங்களே அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள்ட்ட பேசினேன். அப்புறம் அவங்களாவே வேறு எங்கேயும் முக்கியமான ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாததை தவிர வேறு எதுக்கும் அவங்க வர்றதில்லை. இந்த மாதிரி ஒரு சந்திப்புக்கு நான் அவசியம் வரேன். ஒரு குரூப்பாக இந்த மாதிரி மீட் பண்ணுறதை தவிர்க்கிறேன், டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் மீறி நமக்காக வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது அவங்க நமக்காக டைம் ஒதுக்கிறது. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், நீங்கள் வரவேணா மேடம், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துடுறோம், அந்த அளவு கூட சொன்னேன். அப்போ இல்லை நானே வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க. அவங்க மேடம் எனக்கு 30-35 வருஷமாக பழக்கம். இங்கே நான் இருக்கும்போதே தள்ளி இருந்து அவங்கள வேடிக்கை பார்க்குற ரசிகரா வாசகரா அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் தெரியும். அப்புறம் குவைத்துக்கு வந்திருந்தாங்க, குவைத்துக்கு தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிக்கு. அப்போ வரும்போது அந்த ஒரு விஷயம் நான் அவசியம் சொல்லணும். அவங்களோட குவாலிட்டி பற்றி, அதை பற்றி எப்படின்னு சொல்லணும். அவங்களோட தேசபக்தி வரும்போது இது ஸ்ட்ரிக்டாக சாதாரணமாக வேறு எந்த கண்டிஷன் அவங்க போடல. டிக்கெட்டு எந்த ஏர்லைன்ஸில் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ மற்ற ஏர்லைன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறையா இருக்கும், டெய்லி இருக்கும். அதெல்லாம் விசாரிச்சுட்டு இல்லை இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னோம். இந்தியன் ஏர்லைன்ஸில் எனக்கு போடுங்க. அது டிக்கெட் அதிகமானு கேட்டாங்க. இல்லைங்க நார்மல், அதில் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு புரியல. அது கொஞ்சம் ஃபெசிலிட்டிலாம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற வரவங்கெல்லாம் எமிரேட்ஸ் அந்த மாதிரி நல்ல வசதியோடு வரணும்னு நினைப்பாங்க. இவங்க இல்லை பரவாயில்ல எனக்கு அது போதும். அப்புறம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம ஏர்லைன்ஸை நம்ம ஆதரிக்கலைன்னா யார் ஆதரிக்கிறது? அவங்களோட தாட்டு பாருங்கள். அவங்க வெறும் எழுத்து மட்டும் இல்லை, அதை செயல்லையும் ஆல் இண்டியா அளவில் எல்லாரையும் இது பண்ணி. அங்கே குவைத்து வந்தப்பையும் அப்படி தான் பல மாநில இது அங்கே ஒரு ரைட்டர்ஸ் ஃபாரம் இருக்குது, அதுலேயும் அவங்கள கூப்பிட்டு அங்கேயும் பேசுகிறாங்க. அது மாதிரி பல மாநிலம் பல இது அந்த மாதிரி ஒரு ஒரு இது யாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் அவங்க உதவி செய்கிறது, எல்லாரும் சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். மேடத்துக்கிட்ட அது மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, எப்படி மேடம் இதெல்லாம் முடியுதுன்னு. எனக்கு என்னோடய சேவிங்ஸ் இருக்குது. அந்த சேவிங்ஸ் நான் இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? என் பேரில் யாராவது ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து யாருக்காக கொடுப்பாங்க. அந்த பணத்தை நான் இருக்கும்போதே கொடுத்து நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நான் அதை டெபாசிட் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை மாதம் 50,000 1 லட்சம் ஏதோ பல இலக்கியம் இந்த மாதிரி உதவி. இது உதயராம் இருக்கார், உறிஞ்சு எடுக்கிறாரு அவங்கள. அந்த மேடத்துக்கு நான் சொன்னாங்க, நான் எதாவது செய்யணுமா? நான் வேண்டாங்க,
நாங்கள் செய்கிறோம் உங்களை பார்த்து. இது வந்து ஒரு முன்னோடி. நாங்கள் குவைத்தில் அங்கேருந்து ஒரு 5 கோடிக்கு மேலே எல்லாம் இங்கே எஜுகேஷன் மெடிக்கல் ஆஃபீஸ்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த பேனாக்கள் பேரவை நிகழ்ச்சிகளை ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு உறுத்தல், இது என்ன இப்படியே போயிட்டு இருக்கணுமா, நம்ம அந்த சேரிட்டி சைடு போகணும் அப்படிங்கிறத அவங்கள ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க வர நிகழ்ச்சியிலேருந்து இதை ஆரம்பிக்கணும், அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவங்க இருக்காங்க. அதுக்கு நம்ம இது பண்ணணும். இதில் வந்து இந்தியன் ஃபிலைன் ட்ரஸ்ட்லேருந்து 15,000 ஒரு எஜுகேஷனுக்கு இது சொன்ன உடனே உதயராம் பிடிச்சிட்டார், ஆளை பிடிச்சான்ட்டார் பெனிஃபிஷரியா. வந்து அதே மாதிரி அவங்க அகிலா மேடம் வந்து அவங்க ஹஸ்பண்டு பேரில் எஜுகேஷன் வருஷம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் இப்போ கம்பைன் பண்ணி 25,000 தரோம். இன்னும் ஒரு தகவலாக ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லணும், அடுத்த மாதத்துக்குள்ள சேரிட்டிக்கு சம்பத் சார் தயாளன்லாம் ரெடியாக இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த உதவித்தொகை இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்காது, அதுக்கு நான் உறுதி. வேறு யாரும் உதவி பண்ணலனாலும் நான் இருக்கேன், எங்கள் அமைப்பு இருக்குது, அதை எல்லோரும் சந்தோஷப்படலாம். உதயராம் வந்து முதல்ல அவர் வந்து மகளிர் சிறப்பு இதழ்ங்க வெளியிடுறார், மேடம் வெளியிடுறாங்க. அவர் அதை வெளியிட்டோடனே நம்ம இதில் இவர் நவரஞ்சன் ஸ்ரீதர் சார் இருக்கார், அவரோட புத்தகம் வெளியீடு இருக்குது, அவரும் மேடம் வெளியிடணும்னு விரும்பினார். அவரும் பல சாதனையாளர் அது இன்ட்ரோவில் சொல்லுவாங்க. அது முடித்த உடனே மேடம் சைடு அந்த பயனாளிகள் வந்துட்டாங்கன்னா அந்த நிதி உதவி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மேடம் ஹேண்ட் ஓவர் பண்ணி செஞ்சுருவோம். இப்போ இதில் வந்து ஹானர் பண்ணுறது ஒரு ஆர்கனைசர் ஆங்கிளில் உள்ளது இங்கே செஞ்சுருவோம். 12:15 வரலாம், ஒரு 10:30 10:30 முடிஞ்சிச்சு, 11 மணிலேருந்து 12:15 வரலும் மேடத்துக்கு டைம். அதில் அவங்க வந்து ஜாஸ்தி பேச வேணால், இன்ட்ராக்ஷனில் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் வந்திருக்கோம், அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். கேள்வி கேட்குறவங்க தயவு செஞ்சு ஒரு கேள்வி டைரெக்டாக ஒரு லைனில் கேட்டுருங்க, வியாக்கியானம் வேண்டியதில்லை. யாரும் குழந்தைங்க இல்லை, எல்லாருக்கும் தெரியும் கேள்வி இது. அப்புறம் வரிசையாக ஒரு இதுலேருந்து அப்படியே போகட்டும், மைக்கு பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில அனுபவத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுதுங்கிறதுனால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இருக்கிற டயத்துக்குள்ளே. அதை அனுசரித்து உப கேள்விகள் தவிர்க்கலாம், டைம் இருந்தால் அடுத்த ரவுண்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு இதுதான். அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூட, இந்த மேடம் வந்து இப்போ இந்த மாதத்துக்குள்ளே 5 சிறுகதை எழுதி அமைச்சிருக்காங்க. இந்த கலைமகள் விகடன் குமுதன் மாதிரி கலைமகள் அமுத சுரபி ரெண்டு இது மாதிரி, அது 2லேயும் இந்த மாதம் அவங்களோட சிறுகதை வந்துருக்கு. யோசிச்சு பாருங்கள், அவங்களோட உடலையும் இப்போ இதுலேயும் இதுக்கு போல எழுதுகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். அவங்க செய்கிற உதவிகள் ஒரு மோட்டிவேஷன், அவங்களோட எழுத்து மோட்டிவேஷன், எழுத்து மூலமாக அவங்க சொல்கிற கருத்துக்கள் மோட்டிவேஷன், அப்படி பல வகையில் அவங்க நமக்கு முன்னோடியாக இருக்காங்க. அப்புறம் அவர் ஓம் சக்தி கண்ணன் வந்து மேடம் இந்த இஷ்யூவில் அவங்க சிறப்பு இதாக போட்டு அவங்களோட இன்டர்வியூவில் எழுதியிருக்காரு. அவரை பற்றி சிறப்பு ஆர்டிக்கல், கவர் ஸ்டோரி, அந்த புக்கு கூட அவர் கொடுத்து அனுப்புகிறேனாரு. லேடிஸுக்கு அந்த புக்குன்று தரப்படும், அது மகளிர் சிறப்பு இதழ். அது எங்கே போனாலும் பொம்பளைங்களுக்கு தான், எங்களுக்கெல்லாம் யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை, இல்லை நம்ம செய்யிடுவோம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு இதை மகளிர் தினமாக மாற்றிடாதீங்க. மகளிர் தினத்துக்கான நிகழ்ச்சி இல்லை. மேடம் ஒரு மாதம் முன்னாடி டேட்டு நான் அன்றைக்கெலாம் இதை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கல, அவங்க கன்வீனியன்ட்டுக்கான டேட்டு வச்சுருக்கோம். அதனால் அவங்கள மகளிராக அமைக்க வச்சிடாதீங்க. அவங்க பொதுவானவங்க, ஆண்கள் சொல்ல முடியாத விஷயம்லாம் போல்டாக சொல்கிறவங்க அவங்க. அதனால் தயவு செஞ்சு இது மகளிர் அப்படி கொண்டுட்டு போயிடாதீங்க. பொதுவான இதாக இருக்கட்டும். இது மகளிர் நிகழ்ச்சி அல்ல. மகளிர் இருக்காங்க, எல்லாரும் ஒன்று. மகளிர்னு சொல்லி ஒரு நாளில் போட்டு அவங்கள அமைக்கிட்டு மற்ற நாள் எல்லாம் செய்யலாமே, அதில் உடன்பாடு இல்லை எங்களுக்கெல்லாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, ஓம் சக்தி கண்ணன் லேடிஸு தரார். அது மாதிரி என் ஒய்ஃபு ஏதோ லேடிஸுக்கு மட்டும், அவங்களும் அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்கள அணுகுங்க, அவங்க ஏதோ சர்ப்ரைஸாக ஏதோ செய்யணும்னு சொல்கிறாங்க. என்னால் எனக்கு தெரியும், ஆண்டின்னு சொல்லலை. சரிங்களா? இப்போ பேனாக்கள் பேரவை குழுவின் உறுப்பினர் நவரஞ்சனி ஸ்ரீதர் அவர்களின் நூலை பற்றிய அறிமுகம். அகிலா ஜுவாலா. அனைவருக்கும் வணக்கம். இசைக்கலைஞர், நாடக ஆசிரியர், எழுத்தாளர், சமூக சேவகர் ஆலினால் நவரஞ்சனி ஸ்ரீதர் என்ற தலைப்பில் உரத்த சிந்தனை நூலில் சமீபத்தில் வெளியாகியுள்ள கட்டுரையை அவர் வாசிப்பதில் மகிழ்கிறேன். நவரஞ்சனி ஸ்ரீதர் திருநெல்வேலி மற்றும் சென்னை வானொலி நிலையத்தில் புல்லாங்குழல் இசைக்கலைஞராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். நீ வாழும் சமுதாயத்திற்கு கொஞ்சமாவது நன்மை கிடைக்கும் வகையில் உன்னுடைய செயல் இருக்க வேண்டும் என்ற தனது தந்தையின் தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இவர் எழுதிய அனைத்துமே சமூக விழிப்புணர்வை ஊட்டும் நாடகங்களாக அமைந்திருக்கின்றன. வரதட்சணை பிரச்சனையை மையப்படுத்திய மருமகன்,
காதலின் மேன்மையை விளக்கும் காதலுக்கும் கற்பு உண்டு, நம்பிக்கை போன்ற நாடகங்கள் பெரிதும் பாராட்டை பெற்ற நாடகங்கள். வானொலியில் ஒளிபரப்பான நாடகங்களில் இருந்து 13 நாடகங்களை தொகுத்து ஒரு அலட்சியம் லட்சியமாகிறது என்ற நூலாக 2002 மணிமேகலை பிரசுரம் மூலம் வெளியிட்டார். இறந்து கொண்டிருக்கும் நாடக தமிழுக்கு நவரந்தினி ஸ்ரீதர் உயிர் அளித்திருக்கிறார் என்று கல்கி வார இதழ் இவரை பாராட்டியிருக்கிறது. ஜகப்புகழும் ஜெயேந்திரர் என்ற கவிதை தொகுப்பு நூலில் இவரது கவிதை முதலாக வெளியாகியது. அதைத் தொடர்ந்து கவிஞர் பொன்னடியார் நடத்தி வரும் கடற்கரை கவியரங்கத்தில் பல முறை பங்கு பெற்று கவிதைகளை வாசித்திருக்கிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைமையில் கவிஞர் மு மேத்தா முன்னிலையில் நடைபெற்ற கவியரங்கில் இவருக்கு செந்தமிழ் சேவகன் என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பெண்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வோம், சிறுவர்களின் சிறுகதைகள், வானொலியில் நாடகம் எழுதுவது எப்படி, பெண்களின் அன்பை அறிந்து கொள்வோம், வாழ்க்கை சக்கரத்தில் ஆண் என்ன பெண் என்ன, குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வது எப்படி, மழலைகளை மேதைகளாக்குவோம், சுந்தரகாண்டம், இவ்வாறு இவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கையை அடுக்கிக் கொண்டே போகலாம். குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வது எப்படி என்ற இவரது நூல் டுவர்ட்ஸ் எ ஸ்ட்ராங் ஃபேமிலி பாண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இவருடைய 4 படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருடைய சமூக பணிகளுக்காகவும் எழுத்து பணிகளுக்காகவும் சமூக சேவகர் என்ற அடிப்படையில் 2 பல்கலைக்கழகங்கள் மதிப்புறு முனைவர் பட்டங்கள் வழங்கியுள்ளன. இது தவிர்த்து மனித நேயத்திற்கான கௌரவ டாக்டர் பட்டத்தை மத்திய அரசு நிறுவனங்களான பீப்பிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா மற்றும் பாரத் சேவக் சமாஜ் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளன. நன்றி. சிவசங்கரி மேடம் நூல்களை வெளியிட முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள சம்பத் சார் அவர்களையும் நவீனன் சார் அவர்களையும் அழைக்கிறோம். கவுண்டமணி செந்தில் படத்தில் ஒரு வசனம் வரும், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க கவனிச்சுக்குவான்ட்டு. எல்லாத்தையும் அவர் கவனிச்சிட்டாரு. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. அவங்களுடைய அறப்பணியையும் சொல்லிட்டாரு, எழுத்து பணியும் சொல்லிட்டார். ஒன்று தான், இவங்களை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் போதாது. கேஎஸ் பாலையா மாதிரி பாடிட்டு இருக்க வேண்டியதான். கூகுளில் பார்த்து தெரிஞ்சுங்க, அந்த புள்ளி விவரம்லாம் தெரியும். எத்தனை நாவல் எழுதியிருக்காங்க, எத்தனை சிறுகதை, எத்தனை தொடர்கதை, எத்தனை விருது, எல்லாம் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். எப்படி ஒரு மனிதர் வாழணும் அப்படின்றது தான். வாழுகின்ற மனிதர்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கி வாழுகின்ற மனிதர்களுக்கு வாழுகின்றவர்களே பாடம் அப்படின்ற ஒரு லைனுக்கு உதாரணமாக இருக்கிறவங்க தான் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். நிறைய விஷயம் அவங்க நிறைய
சேரிட்டி பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. வெளிப்படையாக தெரிகிற ஒரே விஷயம், நாங்கள் செய்கிற அறம் செய்ய விரும்பு, அதை நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் செஞ்சேன். காரணம் என்னென்னா, இது நம்ம செய்யும்போது இதன் மூலமாக மற்றவர்களுக்கும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். மற்றவர்களை கொடுக்க வைக்கணும், நம்மளே கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கணுன்றது தான். வெற்றிகரமாக 2 வருடத்தை மேடத்தினுடைய தயவால் 2 வருடம் 30 பயனாளிகள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ மேடத்தோட எழுத்தை பற்றி சொன்னார். இந்த மாதம் 2 கதை இல்லை சார், ராணியில் வந்திருக்கு, குமுதத்தில் வந்திருக்கு, எல்லாத்துலேயும் வந்திருக்கு, 5 கதை வந்திருக்கு. ஸோ மறுபடி எழுத்து விஸ்வரூபம் மேடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு எழுத்தாளர் என்பவர்கள் வந்து சமுதாயத்தோடு விலகி இருந்து எழுதக்கூடாது. ஒரு ஏசி அறையில் உட்காந்து நம்ம கற்பனை குதிரையை தட்டி விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது எழுத்தாளர் இல்லை. சமுதாயத்தோடு நம்ம ஊடுருவணும். அந்த சமுதாயம் வேறு நாம் வேறு என்று இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதது இல்லை. மனிதனின் கதை, அதுதான் தியாகுன்ற படமாக வந்தது. அவருடைய நாவல்கள் எல்லாமே புரட்சிகரமான நாவல்கள். எத்தனையோ சினிமாவாக வந்திருக்கு. இன்றைக்கெலாம் நம்ம பேசியிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை முறை கருத்தரிப்பை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த காலத்தில் வந்துடுச்சு. சிங்க முயல் ஆகிறது தான் அவனவல் அதுன்ற ஒரு படமாக வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலங்கள், நிறைய படங்கள் அவங்க வந்திருக்கு. அதாவது அந்த காலத்திலேயே புரட்சிகரமாக எழுத முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்றைக்கி எழுதுறதோ இல்லை செய்கிறதோ விஷயம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் பேக் அந்த தாட் வந்து ஒரு எழுத்தாளருக்கு வந்திருக்குன்னா அந்த எழுத்தாளர் வேறு யாரும் இருக்க முடியாது, சிவசங்கரி அம்மா அவருக்கு மட்டும்தான். ஸோ எழுத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தை மாற்ற முடியுமா? முடியும். எந்த எழுத்தாளர் 17 வருஷம் எழுதாமல் ஒரு அஞ்ஞாத வாசம் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளில் இருக்கக்கூடிய தலைசிறந்த இலக்கியத்தை தேர்வு செஞ்சு தேடின்னு சொல்லுவாங்கள்ல ஜோதிகா ஒரு விளம்பரத்தில், அந்த மாதிரி தேடி ஒவ்வொரு தலைசிறந்த இலக்கியவாதிகளை சந்தித்து அவர்களோடு பேட்டி எடுத்து அவருடைய படைப்புகளை எல்லாம் உள்வாங்கி நிட் இந்தியா மூவ்மெண்ட் மூலம் இலக்கியத்தால் இந்தியாவை இணைக்க முடியும். நம்ம நதியை இணைக்கிறோமா இல்லை, இலக்கியத்தாலும் இணைக்க முடியும் அப்படின்னு ஒரு சாதனை படைத்த அசுர சாதனை அது. இந்த அசுர சாதனையை எந்த எழுத்தாளர் அதுவும் என்ன பீக்கில் இருக்காங்க. அப்படி விரல் நுனி அவங்க வீட்டு வாசலில் வந்து கதையை கேட்டுட்டு இருந்த காலம், சினிமா கதாசிரியர்கள் டைரக்டர்ஸ்லாம் கதை கேட்டுட்டு இருந்த காலத்தில் எனக்கு இது முக்கியம் இல்லை, இதை விட எனக்கு ஒரு பெரிய தவம் ஒன்று இருக்குது, அந்த தவத்தை முடிச்சுட்டு தான் நான் எழுதுவேன்னு 17 வருஷம் எழுதாமல் தவம் இருந்து அந்த சாதனையை படைத்தார்கள். இவங்களுக்கெல்லாம் சாதாரண அவார்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட்டினுடைய நாலேஜுக்கு விரைவில் போகும். மோடி அவர்கள் கையால் இவர்கள் பத்மஸ்ரீ வாங்க வேண்டும். அதுதான் ஒரு எழுத்தாளர் கிடைக்கூடிய கௌரவம். அதாங்க, யார் கொடுத்தாலும் சரி மத்திய அரசு கொடுக்கணும். கவனத்துக்கு போகலை, கவனத்துக்கு போனால் கிடைக்குன்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நிச்சயமாக கவனத்துக்கு போகும். நம்முடைய சீனி விஸ்வநாதன் என்பவர் 90 வயது பெரியவர். அவருடைய இது என்னென்னா பாரதியாருடைய படைப்புகளை முழுக்க எங்கெல்லாமோ தேடி போய் யார் யார்கிட்ட என்னென்ன விஷயம் இருக்குது அத்தன்டிக்காக இருக்கணும், ஒரு ஆதாரம் இருக்கணும். பாரதியார் பற்றி புருடாலாம் விட முடியாது. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 வருடமாக பாரதியாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டார். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி போவார். தேடி பீரியட் வைஸ் வந்து ஒரு புத்தகத்தை தயாரித்து அதை காலவரிசைப்படுத்தி அதை வந்து புத்தகமாக வெளியிட்டார். அதை உதவி செய்தவர் நல்லி குப்புசாமி செட்டியார். இதை வந்து அலையன்ஸ் பதிப்பகம் வந்து அது 23 வால்யூமாக வெளியிட்டாங்க. அதை வெளியிடுவதற்கு மோடியை வந்து தேர்ந்தெடுத்து பாரதியாருடைய இந்த பிறந்த நாளில் மோடி அவர்கள் வந்து அந்த 23 வால்யூமை வெளியிடும்போது தான் இப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே இந்த வருஷம் பத்மஸ்ரீ வருது, பத்மபூஷன் வருது, 2 பேருக்குமே போயிடுச்சு. அப்போ அவங்க நாலேஜுக்கு போகாத வரைக்கும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அந்த கதவு இவர்களுக்காக திறக்க வைப்போம். ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கு பத்மஸ்ரீயும் பத்ம விருதும் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த சாதனையை இவர்களுக்கு கிடைக்க வைப்போம். அவருடைய நல்ல உதவிகள், அவருடைய அறப்பணிகள் எல்லாமே நிச்சயமாக அவர்களை எத்தனை முறை சொல்லுவாங்கள்ல தர்மம் தலை காக்கும்னு, அதுக்கு உதாரணம் இவங்க தான். இவர்கள் செய்த தர்மம் தான் இவர்களை பல முறை காப்பாற்றி இருக்கிறது. இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும், இலக்கியம் தழைக்க வேண்டும். அவர்களுக்கு வழிவிடுறேன். நான் பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன். மேடம் அப்புறம் என்னை திட்டுவாங்க. இப்போ திட்ட மாட்டாங்க, அப்புறம் ஃபோனில் கூப்பிட்டு திட்டுவாங்க. அதனால் நான் திட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் மோகன்தாஸ்ட்டை திட்டு வாங்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை. தேங்க்யூ மோகன்தாஸ். அனைவருக்கும் பணிவான வணக்கம். என் பெயர் சக்திமான் அசோகன். சக்திமான் என்பது என்னுடைய அதாவது அடைமொழி என்று கூட சொல்லலாம். அந்த ப்ரிஃபிக்ஸ் இயற்பெயர் வந்து அசோகன். செய்தி மக்கள் தொடர்பு துறையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக
இணை இயக்குனராக பணியாற்றி பல சிறப்புகளெல்லாம் பெற்றிருக்கிறேன். அதைவிட மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், மிகச்சிறந்த பண்பாளர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள் ஆகியோர்களெல்லாம் அவருடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு இப்பொழுது என்ன மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பேர் என்னவென்றால், அம்மா கையால் எனக்கு இந்த புத்தகத்தை அவங்கள்ட்ட கொடுத்து, என்னுடைய புத்தகம் நான் எழுதிய ஆகாயத்தினந்தபுரம் இதுவரை 6 பரிசுகளை பெற்றிருக்கிறது. நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இதில் படித்தால் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த காப்பி இல்லை, ஒரே ஒரு காப்பி அம்மாவுக்கு தான் எடுத்து வந்தேன். இவங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப பெருமை அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ரே மகேந்திரன். நான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்தது நூருல்லா சார் அவர்கள் அழைத்திருந்தார்கள். ஏன்னா அவர்களை வைத்து நாங்கள் ஒரு வாழ்ந்து காட்டுவோம் வாரீர் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமில் நடத்தியிருக்கிறேன். அதில் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பேசினாங்க. சாலமன் பாப்பையா, அடுத்தபடியாக ஸ்பென்சருடைய அப்போ இருந்த இவங்க பெரிய பெரிய ஆட்களை அழைத்து பேசும்போது அதன் வழியாக தான் எனக்கு பழக்கம். நானும் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு கட்டுரை தொகுப்பு ஆங்கிலத்திலையும் தமிழையும் வெளியிட்டிருக்கிறேன். இது இப்போ என்னோடய தமிழ் தொகுப்பு இப்போ வந்திருக்குது. ஆங்கிலத்தில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அம்மையாருக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். திருமதி சிவசங்கரி மேடம் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.